கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்குள்ளால் விசுவாசிக்கிறேன். சந்தோஷமான நற்செய்திகள், சுப செய்திகள் உங்கள் குடும்பத்தில் நடப்பதாக, நிறைவேறுவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். துர்ச்செய்திகளை கேட்டு நொந்து போன உங்களுக்கு இனி தொடர்ந்து குடும்பத்தில் நற்செய்திகளை கேட்கிற பாக்கியம் கிடைப்பதாக நான் ஆசீர்வதித்து இப்பொழுது இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்கிறேன். யோவான் 3:16 இப்படியாய் சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு உலகமே வாலண்டைன்ஸ் டேயை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழில் சொன்னால் காதலர்கள் தினம். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் மனுக்குலத்தை காதலிச்சதை விட பெருசாக யாரும் காதலிச்சிருக்க மாட்டாங்க. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய கடைசி காலங்களிலே இயேசு காவியம் என்கிற நூலை, இயேசு கிறிஸ்துவனுடைய சரிதையை கவிதை வடிவிலே வடித்தார். அந்த இயேசு காவியம் எழுதி முடித்து முகவுரை எழுதும் பொழுது எழுதின ஒரு வார்த்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முகவுரையெல்லாம் எழுதிட்டாரு. வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து இதை வெளியிடலான்னு சொல்லிட்டு போனார். ஆனால் திரும்பி வரும் பொழுது அவர் மரித்து போய்விட்டார். அதனால் அவர் மதித்ததற்கு பிறகுதான் இயேசு காவியத்தை வெளியிட்டார்கள். அதில் அவர் முகவுரை எழுதும் பொழுது சொல்லியிருக்காரு, நான் சினிமாவில் பிரசித்தி பெற்ற பாடல்கள் நிறைய எழுதியிருக்கேன். அதில் ஒரு பாடலுக்காக நான் எழுதின வரிகளுக்காக நான் வருந்துறேன். என்னன்னா, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் அப்படின்னு ஒரு எழுதியிருந்தேன். ஆண்டவர் மனுஷனாக பிறக்கணும், காதலனுடைய வலி, காதல் ஃபெயிலியருடைய வலி என்னன்றது அவருக்கு தெரியணும் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருந்தேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் முழுசாக முன்னால் தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு வரிகளை எழுதியிருக்க மாட்டேன். ஏன்னா உண்மையாகவே கடவுள் மனிதனாக இந்த பூமியில் இயேசு என்கிற பெயரிலே அவதரித்தார். அவர் இந்த குல மானிடனை நேசித்து காதலித்து வேதனையில் துடித்து இந்த மனிதன் மேலே வைத்திருந்த காதலினாலே, அன்பினாலே தன்னுடைய ஜீவனையே விட்டார். இது எனக்கு இப்போதான் தெரிஞ்சது என்று சொல்லி அவர் அதில் எழுதியிருக்கார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காதலில் பெரிய காதல், அன்புல பெரிய அன்பு, பிதாவாகிய தெய்வம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதுதான் நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, எட்டர்னல் லைஃப். நீங்கள் பூமியில் வாழ்ந்து மரித்ததற்கு பிறகு மண்ணோடு மண்ணாக அழிந்து போகாதபடிக்கு மறுபடியும் உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு. கிறிஸ்தவனுக்கு மரணம் அழிவல்ல, முடிவல்ல, இன்னொரு நித்திய வாழ்க்கைக்கு ஆரம்பம். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவம். அவனுடைய சரீரம் உள்ள புதைக்கப்படுகிறது உண்மைதான், மண்ணோடு மண்ணாக அழிகிறது உண்மைதான். ஆனால் அவனுடைய உயிர், அவனுடைய ஆன்மா உடனடியாக ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கும்படி தேவ சமூகத்திலே போகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தை ஆண்டவர் நேசித்து, மனுஷனை நேசித்து உங்கள் மேலே வச்சிருக்கிற காதல்னால, அன்புனால உயிரையே கொடுத்தார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுக்கறத விட பெரிய அன்பு இந்த உலகத்தில் இல்லை. அந்த தெய்வம் நித்திய ஜீவனை நீங்கள் அடையும்படிக்கு பரிசுத்த பரமபிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திலே கொடுத்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள். இன்னைக்கு இந்த காதலத்தன்று உங்கள் ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கிஃப்டை வாங்கிட்டு போய் நீண்ட நாள் கோல்டு வாருக்கு முடிவை கொண்டு வாங்க, நீண்ட நாள் சண்டைக்கு முடிவை கொண்டு வாருங்க. இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டை வாங்கிட்டு போய் உங்கள் புருஷனுக்கு கொடுத்து அவருடைய கோபத்தை தணிக்க பண்ணுங்க. ஒரு ஸ்பெஷல் கிஃப்டை இன்னைக்கு கொடுத்து, அன்பின் பரிசை கொடுத்து, இன்னைக்கு பிறகு நீங்கள் அன்பாக வாழணும். புருஷனை நேசிக்காமல், மனைவியை நேசிக்காமல் காணாத தெய்வத்தை எப்படி நேசிக்க முடியும்? உனக்கு பக்கத்தில் இருக்கிற அயலான நேசிக்காம காணாத தெய்வத்தை எப்படி நேசிக்க முடியும்? அன்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலுடைய உன்னத அனுபவமாக இருக்கணும். அதுதான் இந்த உலகத்தில் உள்ள பிறந்ததன் பலனாகி அந்த நித்திய ஜீவனை உனக்கு கொடுக்கும், எட்டர்னல் லைஃப் உனக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அன்பு இருந்தால் சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், மன்னிக்கும். அன்பு இருந்தால் எல்லாரையும் இயல்பாக நீங்கள் பழகுவீங்க.
இந்த உலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க, அநேகருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்வீங்க. அதன் நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் சங்கீதா செந்தில்குமார், கோயம்புத்தூர். மந்திரவாத செயல்பாடுகளினால், பிளாக் மேஜிக் அப்படின்னாச்சுன்னா பிலிசூனிய கட்டுகள், என்னுடைய குடும்ப வாழ்க்கை இடிந்து போன நிலைமையில் இருந்தது. அப்படின்னா மாந்திரிக கட்டுகளினால குடும்பமே இடிஞ்சு போன நிலைமையில் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய அம்மாவிடம், நீங்கள் போய் தேவனின் அன்பு ஊழியங்களின் கோயம்புத்தூர் ஜெபகோபுரத்தில் நடக்கும் குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு சென்று எங்களுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படும்படிக்கு ஜெபித்து கொண்டு வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். என்னுடைய அம்மா கோயம்புத்தூரில் மாதம் நடக்கிற அந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு கிருபையாய் மனமிறங்கி எங்களை மாந்திரீக செயல்பாடுகளிலிருந்து கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கினார். எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் இருந்த எங்களுக்கு ஆண்டவர் எண்ணி பார்க்க முடியாத பெரிய அற்புதங்களை செய்துள்ளார். முதலாவது, என்னுடைய கணவருக்கு 2025 ஆஸ்திரேலியா தேசத்தில் PR மற்றும் அரசு மருத்துவமனையில் கவர்மெண்ட் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதே மருத்துவமனையில் என்னுடைய வேலைக்கான ப்ராசஸில் செலெக்ஷன் ஆகி கன்ஃபர்மேஷன் லெட்டர் சைன் பண்ணி வாங்கிவிட்டேன். இப்பொழுது நான் அங்கு வேலை புறப்படுகிறேன். இன்னைக்கு அதே கோயம்புத்தூர் ஜெபகோபுரத்தில் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடக்குது. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை கட்டும்படி, இதே போல் உங்கள் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க, இருக்கிற இடத்துல நல்லபடியாக வாழ, இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நடக்கிற குடும்ப ஆசீர்வாத கூடுகளை நீங்கள் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த காதலர் தினத்தன்று யாரெல்லாம் தன்னுடைய மனைவியை நேசிக்க முடியலையோ, புருஷனை நேசிக்க முடியலையோ, பிள்ளைகளை நேசிக்க முடியவில்லையோ, பெற்றோரை நேசிக்க முடியவில்லையோ, அத்தனை பேர் மேலும் உம்முடைய தெய்வீக அன்பு ஊற்றப்படட்டும். இந்த நிமிஷத்தில் குடும்பத்தில் உள்ள பிரிவினைகள் நீங்கி குடும்பத்தில் ஐக்கியம் உண்டாகட்டும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கப்படட்டும். கோபித்து கொண்டு போன பிள்ளைகள் மறுபடியும் வீட்டிற்கு வருவார்களாக. கோபிச்சுட்டு போன புருஷன், கோபிச்சுட்டு போன மனைவி மறுபடியும் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு குடும்பத்தில் வந்து சந்தோஷமாய் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்கிற வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.